வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். உலக சுகாதார தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மருத்துவ சேவைகள் உள்பட ஆரோக்கிய வாழ்விற்கான அனைத்து அம்சங்களுக்கும் அரசு அளித்து வரும் முக்கியத்துவமும் அதிக முதலீடுகளும் தொடரும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி உலக சுகாதார தின செய்தியில் கூறியுள்ளார். 2015ஆம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடக்கி வைக்கப்பட்ட முத்ரா திட்டத்தின் கீழ் இதுவரை 52 கோடிக்கும் மேற்பட்ட சிறு தொழில் முனைவோருக்கு மொத்தம் 32 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான அளவில் உத்தரவாதம் கோராமல் வங்கிக் கடன் வழங்கப்பட்டுள்ளது. முத்ரா கடன் பெற்றவர்களில் 70% பேர் பெண்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேசிய அளவிலான பல்வேறு ஆய்வுகள் மற்றும் கணக்கெடுப்புகள் மூலமாக சேகரிக்கப்படும் புள்ளி விவரங்களை ஒரே இடத்தில் சேமித்து தேவையுள்ள அனைவருக்கும் எளிதில் கிடைக்கச் செய்யும் வகையில் புதுப்பித்து வடிவமைக்கப்பட்டுள்ள மைக்ரோ டேட்டா இணையதளத்தை மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகம் புதுடெல்லியில் இன்று வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் மாணவிகளின் பாதுகாப்பிற்காக ஸ்மார்ட் அடையாள அட்டை வழங்கப்படும் என்றும் பெற்றோர்கள் தங்களின் மகள் எங்கு இருக்கிறார் என்பதை வீட்டில் இருந்தே மொபைல் மூலம் கண்காணிக்க இதனால் ஏதுவாகும் என்றும் கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். இன்று வீராம்பட்டினத்தில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியின் புதிய வகுப்பறை கட்டடங்களை திறந்து வைத்து பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். புதுச்சேரியில் தேசிய தகவலியல் மையமும் மாநில அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறையும் இணைந்து மென்பொருள் பயன்பாட்டு கருவிகள் மற்றும் சைபர் பாதுகாப்பு குறித்து இன்று ஏற்பாடு செய்திருந்த ஒருநாள் பயிலரங்கில் பல்வேறு துறை தலைவர்கள், மூத்த அதிகாரிகள் மற்றும் ஐடி அலுவலர்கள் கலந்து கொண்டனர். தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் இன்று காலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று இரவு 7:30 மணிக்கு மும்பையில் நடைபெறவுள்ள போட்டியில் மும்பை பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.